தான். அவரு இவரு இன்ஜினியர், டாக்டர், ப்ரொஃபஸர், முதல்வர், கல்லூரி முதல்வர், பெரிய இமாம, பெரிய அஜர்த்து, ஆட்டா புடா எல்லாம் வியாபாரி, பணக்காரர், கோடீஸ்வரர். மௌத்தா போனோன்னு நம்மளுக்கு பேர் ஜனாசா. என்னான்னு விசாரிப்பான் முதல்ல. அப்படியா? இன்னால இல்ல எப்போ? உடனே ஒரு சின்ன ஹிஸ்டரி வரும். நைட்டு வந்தாரு, இடியாப்பம் சாப்பிட்டாரு, அப்புறம் இப்படி படுத்தாரு, இப்படி ஆனாச்சா, நான் போயிட்டாரு. அப்படியா? அடுத்த கேள்வி, எப்போ எடுக்கிறான்? நம்மளை டிஸ்போஸ் பண்றதுல இந்த உலகம் ரொம்ப தயாரா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் அவன் வச்சுக்க தயாரா இல்லை. பூமியில வைக்க முடியாது. எவ்வளவு பெரிய போஸ்ட். அவர் நோபல் பரிசெல்லாம் வாங்கட்டுமே, எல்லாம் வாங்கட்டும், அடுத்த நிமிஷம் எப்ப எடுக்கிறாங்க? இதுதான் கேள்வி. போஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். அதனாலதான் வந்து இரங்கல் தெரிவிக்க வர்றவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுங்கிறான். அஞ்சல்னா போஸ்ட். போயிரு, இங்க இருக்காதேன்னு அர்த்தம். நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல. யாராவது ஒருத்தர் சொல்லி பாருங்க எப்ப எடுக்கிறாங்கன்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க அது நாளைக்கு ஆள். ஏன் அவ்வளவு லேட்டு? உடனே என்ன அவன் முடிவோடு இருக்கான், சீக்கிரமா அனுப்பணும். மார்க்கமா அப்படித்தான் சொல்லுது. அடுத்த பக்கத்துல அடக்கிது. அப்புறம் சொல்லுவாங்க இல்ல பாரின்ல இருந்து அவங்க மகன் வரணுமா, அவங்க இது வரணுமா, சொந்தக்கார வரணுமா. அதனால ஓ அப்படியா, இருந்தாலும் ரொம்ப லேட் பண்றாங்க, முன்னாடியே எடுத்துடலாம். நம்மை அனுப்பி வைப்பதில் உலகம் ரொம்ப வேகமா இருக்கு. பிறந்த குழந்தையை பார்க்க வருவதிலே கூட தாமதமாகும். ஆனா ஜனாசாவை பார்க்க வர்றதுக்கு எல்லாம் சீக்கிரமா வந்துடுவான். ஏன்னா அவரை அனுப்பியாக வேண்டும். அப்ப அனுப்புவதற்கு உலகமே முடிவாக இருக்கிற போது நாம் யோசிக்க வேண்டும் அல்லவா? போகுவதற்கு தயாராக இருக்கிற நாம் எந்த அடிப்படையில் இருக்கிறோம்? உண்மையாகவே யோசிச்செல்லாம் பார்த்தா வாழ்க்கை கசந்து போகும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 நிமிஷமாவது மௌத்தை யோசிச்சா பாவம் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, உங்கள் இன்பங்களை முறித்து போடும் மரணத்தை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். மரணத்தை நினைச்சா என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி தௌபா செய்யற தௌஃபீக் கிடைக்கும். அடிக்கடி பாவம் செய்யறப்ப அந்த நினைப்பு வந்துடும். பாவம் குறைவதற்கு தேவை மரணத்தினுடைய சிந்தனை. என்ன ஒரு கொடுமை தெரியுமா வாழ்க்கை? இந்தாங்கிறக்குள்ள திரும்பி போற வாழ்க்கை. முதல்லையாவது பரவாயில்ல, இப்ப எவ்வளவு சூப்பர் ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு தெரியுமா ஜமானா? போன சும்மா வந்தது தெரியல, நாளைக்கு சும்மா. ஒரு மாதம், ஒரு வருடம் எவ்வளவு காலம் வேகமாக போகிறது தெரியுமா? இப்படி வேகமா போற இதுல நமக்கு 60க்கு 70க்கு இடையில ஆயுசுன்னா எவ்வளவு சொற்ப காலம் நம்ம வாழ்றோம் தெரியுமா? காலையில குளிச்சு துணி மாத்திட்டு வெளியே போறாரு, சாயந்தரம் அவர் வந்தா அவர் போட்ட ட்ரெஸ் அவரு கழட்ட முடியல, மௌத்தா போயிட்டாரு. அவர் போட்ட ட்ரெஸ் அவரு கழட்ட முடியல, அடுத்தவன் கழட்டி விடுறான். காலையில குளிச்சுட்டு போனவரை திரும்ப ஊரே சேர்ந்து சாயந்தரம் குளிக்க வைக்குது. யோசிக்க வேண்டும். என்ன நிமிர்ந்த நடை, என்ன கம்பீரமா ரோட்ல உலாவனவர் மடக்கி போட்டானல்ல. நிக்க வைக்க முடியாது ஜனாசாவை, உட்கார வைக்கிறது இல்ல ஜனாசாவை, படுக்க வைத்து விடுகிறானே. மிகவும் குறுகிய ஒரு காலத்தில் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள போகிற மனிதன் பெரிய அமல் நிறைய செய்யலைன்னாலும் கொஞ்சம் டெய்லியும் நான் மௌத்தா போயிருவேன்னு நினைச்சா போதும், பாவங்கள் குற்றங்கள் பெரிய கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். எல்லா தொடர்புகளும் முறிஞ்சு போயிருமே. அதாவது இப்போ கையை கழுகுவோம், தட்டை தூக்கிட்டு போறதுக்கு மனைவி இருக்கு, தண்ணி கொண்டு வந்து தர்றதுக்கு ஆள் இருக்கு, சாப்பாடு கொண்டு வந்து தர்றதுக்கு ஆள் இருக்கு, கையை துடைக்கிறதுக்கு துணி தர்றான், கடையில போய் உட்கார், எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு, எல்லா தொடர்புல இருக்கும். அனைத்து தொடர்பும் அறுக்க செய்வது மரணம். எல்லா தொடர்பும் பக்கத்துல யாரும் இல்லை, எதையும் எடுத்து கொடுக்கறக்கு. இன்னைக்கு தொடர்பு இந்த ஒரு போன் ஒன்று வந்துருக்கு, அல்லாஹ் அக்பர், செல்போன் எப்பவுமே அதுலயே இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா அது கொஞ்சம் இல்லைன்னு வைங்களேன், மௌத்தா போன மாதிரி ஃபீல் பண்றான். ஐயோ போன் இல்ல, எங்கேயோ அது போய் உங்கள்ட்ட சார்ஜர் இருக்கு, அந்த குத்து குத்து, ஹலோ நான் ஆயாத்தோட தான் இருக்கேன், இங்கதான் இருக்கேன். ஒரு நாள் செல்போன் இல்லாம நாம வாழ்க்கையை நகுத்துறதுங்கிறது இன்னைக்கு பெரிய பாரமா தெரியுது. ஒரு நாள் போன் இல்லாம நம்மளால இருக்க முடியல. ஒட்டுமொத்த உலகத்தின் தொடர்பும் அருந்தது என்று சொல்லி அழைக்கிறான் அல்லவா? அந்த நொடி பொழுது எவ்வளவு கனமானது தெரியுமா?
இல்ல அதுக்கு ஏதாவது கொஞ்சம் தயாரிப்புகள் கையில வேண்டுமே.